குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருக்கு இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளமுடன். நண்பர்களே, உங்களிடம் இன்று 2 செய்திகளை முக்கியமாக பகிர்ந்து கொள்ளணும். முதலாவதாக, நம்முடைய ஆன்மீக பயிற்சி பட்டறை வகுப்பு, அதை பற்றி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வீடியோ வரும். நேற்றுக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோ கிடைக்கும், அதை பாருங்க. இந்த ஆன்மீக பட்டறை வகுப்பினுடைய நோக்கம் என்னன்னா, நாம் அனைவரும் இந்த பிறவியிலே இறையுணர்வை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். எல்லோரும் உணர்வாளர்களாக மாற வேண்டும். இப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலிருந்து நாம் உணர்வு வயப்பட்ட நிலைக்கு மாற்றம் பெற வேண்டும். அதற்கு நமக்கு ஆழ்ந்த பயிற்சியும் ஆழ்ந்த தவங்களும், குறிப்பாக மௌன நிலைகளும், தத்துவத்திலே தெளிவும், அந்த தத்துவத்தின்படி வாழக்கூடிய துணிவும் நமக்கு தேவை இருக்கு. இப்ப அதை நோக்கிதான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல ஒரு ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் வள்ளுவம் துறவரத்தை விட இல்லறத்தை ஒரு பங்கு உயர்த்தி சொல்வதற்கு என்ன காரணம்னா, துறவரம் சென்றவர்களுக்கு பல கடமைகளை அவங்க தள்ளி வச்சிடுறாங்க. சமுதாயத்திற்காக அவங்க சேவை செய்தாலும் பல்வேறு விதமான குடும்ப கடமைகள்ல இருந்து அவங்க தன்னை விலக்கிக் கொள்கிறார்கள். ஆனா நாம் அப்படி அல்ல. குடும்ப கடமைகளையும் சரியா செய்து கொண்டு இந்த சமுதாய கடமையும் நம்ம செய்து கொண்டு வருகிறோம். அப்படிங்கிறது 2 விதமான செயல்களை ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு தேவை. அப்போ இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படிங்கிறது போல, இந்த இயல்பினான் இல்வாழ்வான் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அறநெறியில் நின்று தன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் ஈட்டிக்கொண்டு தன்னுடன் சார்ந்தவர்களையும் காத்து இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறது பெரிய விஷயமா மகான்கள் சொல்றாங்க. இந்த நாராயணா நாராயணா கதை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு நபருக்கு அவர் காலையில எந்திரிச்சோடனே நாராயணன்னு சொல்வாரு, நைட்டு தூங்க போறப்ப நாராயணான்னு சொல்லிட்டு படுப்பாரு. அவ்வளவுதான் அவர் நாராயண ஒரு நாமத்தை ஜபிக்கக்கூடிய நேரம். அவருக்கு வைகுண்ட பதவி கொடுத்ததாக ஒரு செய்தி வருது. இது நாரதருக்கு தெரியும் போது, அவருக்கு எதுக்கு வைகுண்ட பதவி கொடுத்தீங்க? ஒரு நாளைக்கு 2 முறை தான் சொல்றாரு உங்க பேரையே, மத்த எந்த நேரம் உங்களை பத்தி நினைக்கிறது இல்லை, உங்க பேரை சொல்றது இல்லை. அப்போ அவருக்கு எதுக்கு இது கிடைச்சது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கதை.
விஷ்ணு பகவான் வந்து நாரதர் கையில ஒரு எண்ணெய் குண்டாவுல நிரப்பி கொடுத்துட்டு இது அப்படியே வச்சு நீ சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் எண்ணெய் குண்டாவை கையில எடுத்துட்டு சுத்தறக்கு ஆரம்பிக்கிறாரு. சுத்திட்டு வந்தாரு. ஒரு நாள் ஆயிடுச்சு முழுக்க. அப்ப இன்னைக்கு எத்தனை முறை நாராயணா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஏப்பா நீ வேற, இந்த எண்ணெய் குண்டாவை காப்பாத்துறதுலயே என்னோட முழு கவனம் போயிடுச்சு. இதுல உன்ற பேர் எங்க நான் போய் சொல்றது, இன்னைக்கு சொல்லவே இல்லை நேரம். அப்போ ஒரு எண்ணெய் குண்டாவை நீ எடுத்துட்டு போறப்பவே உன்னால என்னை நினைக்க முடியலையே. அவன் எத்தனை வேலையை செஞ்சுட்டு எத்தனை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்துட்டு என்னை 2 நேரம் நினைக்கிறான்னா அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். அது போல நாம நம்மையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதே இப்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுல நம்ம எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறதே இன்னும் பெரிய விஷயம் தான். ஏன்னா இதுல இருந்து வெளியே போறதுக்கான சூழல் பலது வரும்னு நான் அடிக்கடி சொல்றேன். பிள்ளை கல்யாணம் வரும், குழந்தை ஃபாரின்ல இருந்து வந்திருப்பாங்க, பையன் எங்காவது ஷிஃப்ட் ஆவாரு, அவருக்கு போய் நம்ம சேவை செய்யறதா இருக்கலாம் இல்லையா, இல்லாட்டி ஏதாவது தொழில் தொடங்குவோம். இப்படி பல்வேறு சூழல்கள் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். அப்ப அது ஏதோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நல்லதுதான், நல்லது இல்லைன்னு சொல்லல, பட் இதை விடுத்துட்டு நம்ம அதுக்கு போகணுங்கிறது இல்லை. இதை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு அதையும் நல்லா செய்யணும், அவ்வளவுதான். இன்னும் இது எந்த அளவுக்கு நல்லா செய்யறோமோ அப்பதான் அதையும் நல்லா செய்ய முடியும் இல்லையா. இதை விடுத்துட்டு நான் போய் நல்லா செய்யறேன்னு சொன்னா அது வந்து எப்படி சொல்றது, சாண தீட்டாம கோடாரி எடுத்துட்டு மரவெட்டுக்கு போன மாதிரி தான் சொல்லணும். இப்ப நம்ம உடல் உயிர் மனதை பக்குவப்படுத்தி அதுல மற்றவங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஏதாவது சில செயல்கள் செய்து நம்ம புண்ணியத்தை ஒரு பக்கம் பெருக்கிட்டே இருக்கணும். அதற்கப்புறம் நம்ம கடமை ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்கும். அந்த விதத்துல நாம எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறோம். சரி, இப்ப என்ன சொல்ல வரேன்னா, குடும்ப வாழ்க்கையில முழுமையா ஈடுபட்டு இருக்கிற நமக்கு ஆன்மீக உயர்வு அப்படிங்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேல போகாது. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம், அப்புறம் போய் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவோம். கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி பண்ணுவோம், அப்ப நம்முடைய வேலைகளை செய்வோம். இப்படி இருக்கிறப்போ ஒரு படி ஏற்றம் இருக்கும், ஒரு படி இறக்கம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பயிற்சி பண்ணோம்னா அந்த ஏற்றம் ஒரு 100% இருக்குன்னா இறக்கம் ஒரு 80% இருக்கும். அப்ப அந்த அன்னைக்கு ஒரு 20% வெற்றி. இன்னும் ஒரு நாள் பயிற்சி விட்டுட்டு குடும்பத்துக்கு அதிகமா போனோம்னா பயிற்சி 50% ஆயிரும், குடும்பத்திற்கான இறக்கம் 100% ஆயிரும். இப்ப ஏறி ஏறி இறங்கிட்டே தான் இருப்போம். அப்ப அதற்கு தான் என்ன பண்றாங்க மகான்கள், மாதத்துல ஒரு 3 நாளோ ஒரு 5 நாளோ ஏதோ ஒரு இடத்துல கூடி மொத்தமா அந்த குடும்பம் பற்றிய நினைப்பே இல்லாமல், நினைப்பே இல்லாமல்னா அவங்கள மறக்கணும்னு சொல்லல, முழுமையாக வேற ஒரு சூழல்ல நம்ம மாற்றம் பெற்று அந்த 3 நாள்ல நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்மை தியானத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும், மௌனத்திலே நம்மை கரைத்து கொள்ள முடியும், தவ தத்துவ விளக்கங்களிலே தெளிவை பெற்றுக் கொள்ள முடியும், இன்னும் உடலை ஓய்வுபடுத்தி எப்படி ஆரோக்கியப்படுத்திக் கொள்ள முடியும், உடலுக்கான உணவு எந்த அளவுக்கு நாம தூய்மையா தெய்வீகமா எடுத்துக்கொள்ள முடியும், உடல்ல இருக்கிற கழிவுகளை எல்லாம் எப்படி நம்ம வெளியேற்றிக் கொள்ள முடியும். பெண்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது. உடலில் இருக்கிற அந்த கெட்ட ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் தான் அங்க நடக்குது. அப்போ அது இயற்கையே கழிவு நீக்க செயலை செய்து பாருங்க. யூரின் மோஷன் போல உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கும் போது உடல் தூய்மை பெறுது. இப்ப இந்த ஆன்மீக பற்றையினுடைய நோக்கம் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக துறையில
இணைத்து கொண்டிருக்கிறேன், பயணித்து கொண்டிருக்கிறேன். இதுல சில இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். உதாரணத்திற்கு ராஜபாளையம் கேம்ப், நீங்க எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. இயற்கை வாழ்வியல் கேம்ப் அவங்க நடத்துவாங்க. அங்க போய் நான் சில விஷயத்தை கற்றுக்கொண்ட போது அது என்னுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த அதிகாலையில எழுந்து பச்சை தண்ணீர்ல குளிக்கிறது, இயற்கை உணவுகளை உண்பது, சரிதானுங்களா? வாழை இலை குளியல், மண் குளியல், எண்ணெய் கொப்பளித்தல், கண் கழுவுதல், மூக்கு கழுவுதல், எனிமா கொடுத்தல், இன்னும் ஃபாஸ்டிங். அதுக்கு முன்னாடி நான் பல முறை ஃபாஸ்டிங் பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் அந்த உண்ணாவிரதத்தை பற்றி அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு, அவர்கள் கடைபிடிக்கிற அளவுக்கு ஆழமா மற்ற எங்கேயும் என்னால உணர முடியல. ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருப்போம், ஆனா எந்த விதமான பசி உணர்வும் இல்லாமல் இருப்போம். அப்ப உடல் தன்னைத்தானே அற்புதமாக தூய்மை செய்யக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி அங்க பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அதே போல இயற்கை உணவுலையும் அவங்க ரொம்ப அற்புதமா பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி சிவசைலம் போயிருந்தோம். அங்க நல்ல அனுபவங்கள், உணவினுடைய முக்கியத்துவம், உணவின் மூலமாக எப்படி நோய்களை குணப்படுத்தலாம், அப்படி பல அன்பர்களுடைய அனுபவம் கிடைக்க பெற்றோம். நான் புத்தருடைய விபாசன தியானத்திற்கு சென்றிருக்கிறேன். அவங்ககிட்ட இருக்கிற சிறப்பு என்னன்னா, மௌனத்தோடு தியானம் நீண்ட நேரம், குறிப்பாக விழிப்புணர்வு. நான் அதை பற்றி தான் 2வது சிந்தனை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவேர்னஸ். ஓஷோ என்ன சொல்றாங்கன்னா, நாம இப்போ கண் விழித்திருந்தாலும் அறிவு விழிப்பில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண் தான் விழித்திருக்கே தவிர அறிவு விழிப்பு நிலைக்கு வரல. அப்போ அறிவு விழிப்பு நிலையில வராத போது நாம் உண்மையாலுமே விழிப்போட இல்லைன்னு அர்த்தம். எப்படி தூக்கத்துல நம்ம கனவு கண்டு இருக்கிறோமோ அதே போல இப்ப வாழ்றப்போ நம்ம கனவுலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் ஒரு செயலை செய்யறோம், மனம் ஏதோ வேறொரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு கனவு கற்பனை உலகத்துல மிதந்து கொண்டிருக்கு. இப்ப நம்ம யாருமே பிரசன்ட்ல இல்லை. மேக்சிமம் அப்படித்தான் இருக்கு நம்ம லைஃப் முழுக்க. முழுக்க முழுக்கவே நாம ஒரு கனவு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அதை கடந்து நம்ம அந்த இறை உணர்வு, தன்னுணர்வை பெறணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அதற்கு அடிப்படை என்னன்னா விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கு மிக அற்புதமான பயிற்சி விபாசனா தியானம். ரொம்ப எக்ஸலண்டான பயிற்சி. நான் அதுலயும் பயிற்சி பண்ணி பார்த்திருக்கிறோம். அதே பயிற்சியை நம்முடைய ஆக்னை தியானத்தின் மூலமாக செய்யும்போது இன்னும் பல மடங்கு ஆற்றலை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும், விழிப்புணர்வை பெற முடியும். அதே போல ஓஷோவுடைய தியான மையங்களுக்கு போய் சில பயிற்சிகளை கத்திருக்கிறேன். அவருடைய சில நுட்பங்கள் நமக்கு நிறைய நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இருக்கு. நிறைய இருக்கு. எந்த மகானுமே குறைவானவங்க அல்ல. இன்னும் இயற்கை வாழ்வியல், ஹீலர் பாஸ்கர் ஐயா, ஹீலர் ரங்கராஜ் ஐயா, இவங்க மூலமாக இயற்கை வாழ்வியலை கொஞ்சம் நம்ம கற்றுக்கொண்டோம். அப்ப அதுவும் நமக்கு மிகப்பெரிய பயனுள்ளதா இருக்குது. இயற்கை மருத்துவ முறைகள், நம்ம அஜய் பிரகாஷ் ஐயா இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை மருத்துவ முறைகள், இயற்கை உணவு முறை சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம கற்றிருக்கிறோம் ஜூம் வாயிலாக. அப்போ இந்த பயிற்சி எப்படி அமைக்கணும்னு நான் விரும்புறேன்னா, எல்லாமே இணைந்த ஒரு விஷயமா. இப்ப யோகா தியானத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு போவோம் பொதுவா, அப்புறம் இயற்கை மருத்துவத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு போவோம். வாழை இலை குளியல், மண் குளியல், எனிமா கொடுக்கறது, எண்ணெய் குளியல், இந்த மாதிரி இயற்கை மருத்துவம், இயற்கை மருத்துவ முறைக்குன்னு ஒரு இடத்துக்கு போவோம். இயற்கை உணவு முறைக்கு அப்படின்னு சொல்லி சில இடங்களுக்கு நம்ம பயணிப்போம். சரிங்களா?
அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே ஒண்ணா கொடுத்தா, அங்க யோகா இருக்கும், தியானம் இருக்கும், இயற்கை உணவு இருக்கும், இயற்கை வாழ்வியல் இருக்கும், இயற்கை மருத்துவம் இருக்கும். இன்னும் பல மகான்களுடைய அதிசிறந்த நுட்பங்கள். நாம எளிமையாக அந்த இறை உணர்வை பெறுவதற்கான நுட்பங்கள். இன்னும் எனக்கு இவ்வளோ அறிவு இருக்கு அப்படின்னா, என் கூட வர்ற 6 ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து இன்னும் என்னை விட பல மடங்கு ஞானம் பெற்றவர்கள்னு சொல்லலாம். நம்மளுடைய ஏசார் ஐயா, அழகர் ராமானுஜம் ஐயா, பங்கார் ஐயா, குரு ராகவேந்தர் ஐயா, இமயவரம்பன் ஐயா, அவங்க நமக்கு வந்து ஊருப்பட்ட டெக்னிக்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அதிகமா பேசுறது இல்லையே தவிர, டெக்னிக்ஸ் வந்து அவ்வளவு விஷயத்த வந்து கத்து வச்சிருக்கிறாங்க. பட் அதை நம்ம எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது அந்த வகுப்புல வரும்போது மாதத்திற்கு 1 அல்லது 2 டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே போல நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா, நாங்கள் 7 பேர் கொண்ட ஒரு குழு தான் இந்த வகுப்பை வந்து வடிவமைச்சு கொண்டு போறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். அப்ப எல்லார்கிட்ட இருக்கிற வெரி பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அப்போ அது நிறைய பேருக்கு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, எதுக்கு 7 பேரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தரோட டெக்னிக்கே எல்லாத்துக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ 12 வர்ணங்கள் இருக்கு. மகரிஷி வந்து 9 தியானங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே தியானம்னு கொடுத்துருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரே தியானம் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓஷோ 108 தியானங்களோ என்னவோ கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எதுல ஈடுபாடு வருதோ, எதை பிடிக்குதோ அதை பிடிச்சிட்டு நீங்க டக்குன்னு மேல வந்துடலாம். அப்படி பல ஆசிரியர்களுடைய தியான பயிற்சி நுட்பங்கள், தத்துவ தெளிவுகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தத்துவ தெளிவு இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில அந்த புரிதல் வர முடியும் நம்மால. ஓ, இது இப்படித்தான். சரிங்களா? அன்னைக்கு ஏஎஸ்ஆர் கூட ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. இது இப்படித்தான். இந்த ஒரு கான்செப்டே போதும் நம்ம ஞானம் பெறுவதற்கு. அடிக்கடி இதை சொல்லிட்டே இருக்கு, இது இப்படித்தான். சரிதானுங்களா? இப்ப எல்லாமே அதது அப்படி அப்படியே சரியாக இயற்கையில பிரபஞ்சத்துல இருக்கு. அதை நாம மாற்ற முயற்சி பண்ணி தோத்து போறோம். இது இப்படித்தான் ஏற்றுக்கொண்டாலே துன்பம் இல்லை. ஆனா சொல்றப்ப கேட்கறப்ப நல்லா இருக்கு, பட் செயல்பாட்டுக்கு வர்றப்ப மறந்துடுது. அப்ப என்ன பண்ணணும்? விழிப்புணர்வோடு. ஊட்டியில மகாலிங்கம் ஐயான்னு ஒருத்தங்க இருக்காங்க. மகரிஷி கூட இருந்து பயிற்சி எடுத்தவங்க. அவங்க இன்னுமே பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அவங்க முழுக்க முழுக்க ஹீலிங் மெத்தட், சித்தர்கள் கனெக்ட் பண்ணி ஏதோ ஹீலிங் பயிற்சி தான் ஃபுல்லா பண்றாங்க. ஆனா அவங்ககிட்ட போறப்ப ஒரு நுட்பத்தை நான் கற்றுக்கொண்டேன். அங்க போனீங்கன்னா ஏதோ ஒரு பேரை வந்து 5000 முறை 10,000 முறை எழுத சொல்லுவாங்க. இப்போ ஓய்வா இருக்கிற நேரங்கள் எல்லாம் அதே வேலை. பயிற்சி அட்டன் பண்ணுவோம், கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஓய்வா இருந்தா அதை எழுதுவோம். அப்ப முழுக்க முழுக்க நாம் அந்த உணர்வுக்குள்ளேயே இருப்போம். இப்ப இந்த இடத்துல நாம ஒரு ஆக்னை உணர்வை கவனிப்பதையோ, சுவாசத்தை கவனிப்பதையோ ஒரு 3 நாள் நம்ம தொடர்ந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்க, என்லைட்மெண்ட் வந்துடும். சரிங்களா? அந்த இறை உணர்வு நிலையை நம்ம வந்து அடைந்து விட முடியும். அதை ஓஷோ வந்து தன்னுணர்வு என்று சொல்கிறார். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப அதை அடையிறதுக்கு எவ்வளவு மேக்சிமம் முயற்சி பண்ண முடியும்? ஏன்னா இந்த பிறவியை எடுத்தாச்சு. எடுத்த நோக்கம் இறைவனை உணரணும்னு ஆயிப்போச்சு. அதை அடையலைன்னா இந்த பிறவி வீணென்று தெரிஞ்சு போச்சு. அப்ப அதற்காக கடும் முயற்சி நம்ம எடுக்கணும். அதையும் எல்லாரோட சேர்ந்து எடுக்கும்போது இன்னும் எளிமையா இருக்கும். நம்ம வீட்டுல இருந்துட்டு இப்ப எல்லா பயிற்சியும் பண்ணணுங்கிறது நமக்கு பெரும் போராட்டமா தானே இருக்கு. எனக்கெல்லாம் பெரும் போராட்டமா தான் இருக்கு. சரிதானே? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் மத்தவங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. எல்லாருக்கும் சேலஞ்சு தான். அது குடும்பத்துல இருந்து பண்றது பெரிய சேலஞ்சு தான். ஆனா அந்த சேலஞ்சையும் கடந்து நம்ம பண்ணணும். அதுதான் சக்சஸ். சேலஞ்ச் இருக்கத்தான் செய்யும். அந்த அளவுக்கு நம்ம
சேலஞ்சையும் கடந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்ப அந்த 3 நாள் நாம முழுக்க முழுக்க அந்த ஞானத்தை நோக்கிய ஒரு தேடல்ல, இன்னும் பல அன்பர்களோட கூட்டு இணைப்பில் இருக்கும்போது, இந்த ஒன்று கூடுதல் அப்படிங்கிறது ஒரு சங்கமம் அப்படிங்கிறது ஆத்ம சங்கமம். இது ஆன்மாக்கள் அங்க சங்கமிக்குது. நம்ம எல்லாரும் ஒரே கருத்துல செயல்படும் போது ஒரு 100 பேர் ஒரு இடத்துல இருந்து ஒரு தியானத்தை ஆழமாக மேற்கொள்வது என்பது நமக்குள்ள பல்வேறு விதமான மாற்றங்களை, ஏற்றங்களை உருவாக்கி, அது கூட இயற்கை சார்ந்த இடம். இந்த இடம் மலையப்பாளையம் கிராமம் நல்ல ஒரு அமைதியான ஒரு கிராமம். சுற்றிலும் நீங்க கம்முன்னு அமைதியா உட்கார்ந்தாலே அந்த தியான உணர்வை நீங்க பெற முடியும். அந்த அளவுக்கு அமைதியா இருக்கிற ஒரு இடம், பொல்யூட் ஆகாம இருக்கிற ஒரு இடம். அப்ப அந்த மாதிரி இடத்துல நாம எல்லாம் ஒன்றிணைந்து முடிந்த வரைக்கும் இந்த இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல்ல இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டு, சரிங்களா, அந்த தத்துவத்திலே தவத்திலே ஈடுபட்டு, நான் குறிப்பாக இதுல இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கவுன்சிலிங் வேணா கவுன்சிலிங் கொடுத்துக்கலாம். அதே போல அந்த இயற்கை மருத்துவத்தை உங்களுக்கு கொஞ்சம் கத்துக் கொடுத்துடணும்னு நினைக்கிறோம் அந்த வகுப்புல. அதாவது நம்ம இப்போ ஒரு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சளி பிடிச்சா ரசம் வச்சு குடிப்போம், சூப்பு வச்சு குடிப்போம், சரிதானுங்களா? இப்படி சில விஷயம் நமக்கு நம்ம வீட்டுல ரெகுலரா நடக்கிற ஒரு பேதி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும் உடனே? ஒரு வாமிட் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும் உடனே? இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. ஒரு கால் வலிக்குது, காலையில எந்திரிச்சா லேடிஸ்க்கு காலை கீழே வச்சா பாதங்கள் வலி ஏற்படுது, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு மூட்டு வலி வருது, அதுக்கு என்ன பண்ணணும்? இதை ஒரு பார்ட் நான் வச்சிருக்கேன். ஏன்னா இது ஒரு பாட்டி வைத்தியமாக, ஒரு கை வைத்தியமாக நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிங்கிறதையும் ஒரு பார்ட்டா, ஒரு சின்ன பார்ட்டா இந்த பயிற்சிக்குள்ள வச்சுட்டோம்னா நீங்க அந்த மருத்துவத்திற்கு வெளியே போக வேண்டிய, அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சக்ராஸ் கிளென்சிங் அப்படின்னு சொல்லி பிராணிக் ஹீலிங்ல சில விஷயங்கள், பிராணிக் ஹீலிங் வகுப்பு போனப்ப அதுல சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அது நல்ல பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான். பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கே தவிர நுட்பமான விஷயங்கள் தான். நாம் அதை எப்படி ஆழமாக பயன்படுத்தி கொள்ள முடியும்? அங்க இருக்கிற ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிடேஷன். அப்போ இந்த மாதிரி நான் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களையும் தொகுத்து ஒரு விஷயமா மாற்றி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம். முடிந்த வரைக்கும் எல்லாருமே அதில் அட்டன் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ம மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமையும். இது இறையர்களும் குருவர்களும் தேர்ந்தெடுத்து செய்திருக்கிற ஒரு விஷயம். நான் ஏதோ பண்ற மாதிரி, இறை சாதனை மார்க்க ஏதோ பண்ற மாதிரி நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல மகான்களுடைய, பல சித்தர்களுடைய, ஞானிகளுடைய இயக்கம் இந்த உலக மக்கள் அனைவரும் இறை உணர்வை பெற வேண்டும், இந்த பிரம்ம ஞானத்தை அடையணுங்கிறது. அதற்காக பல மகான்கள் இந்த பிரபஞ்சத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தர்களும் மகான்களும் அவங்களை ஆவாகனம் செய்து கொள்ள முடியும் நம்மால. அவர்கள் நமக்கு பல்வேறு விதத்துல நன்மையை செய்வாங்க. அப்போ அந்த வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்தணும். அவங்க எதுதான் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் நாம பாத்திரத்தை குப்பர வச்சிருந்தோம்னா எதையும் நம்மளால பெற முடியாது. அப்படிங்கிறது போல நாம தான் முயற்சி பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய முயற்சி. அதனாலதான் நான் இதை முதல்ல போடுறப்ப 1 வருடமா போட்டேன். அப்புறம் இப்ப ஒரு 6 மாதமா மாத்திருக்கிறோம். சரி பரவாயில்ல, ஒரு 6 மாதமா மாற்றிக்கொள்வோம். அதே போல இதுல ஒரு கட்டணம் நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம். அது எதற்காக அப்படின்னா 3 நாள் கிட்டத்தட்ட 9 வேளை உணவு நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். முடிந்த வரைக்கும் இயற்கை உணவா கொடுக்கணும். அதுவும் நல்ல சுவை மிக்கதா,
உங்களை திருப்தி பண்ற அளவுக்கு அந்த உணவை நம்ம கொடுக்கணும். கூடவே உங்களுக்கு வாழை இலை குளியல், மண் குளியல் இது எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி உடல் கழிவு நீக்கத்தை ஏற்பாடு செய்யணும். அது போக உங்களுக்கு அந்த கட்டடத்தினுடைய மெயின்டெனன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு செலவு. குறிப்பா ஆசிரியர்களுக்கு போக்குவரத்துக்குன்னு நம்ம ஒரு சிறு மதிப்பூதியம் குடுக்கணும். யாருக்குமே ஃபீஸா நம்ம குடுக்கறது இல்ல ஆசிரியர்கள் எல்லாருக்குமே. ஆனா போவதற்கான ஒரு மதிப்பூதியம் நம்ம ஏற்பாடு பண்றோம். இது முழுக்க முழுக்க நம்ம எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாம, அங்க இருக்கிற பயிற்சிக்கு என்ன அளவுக்கு செலவாகுமோ அந்த அளவு கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் வாழை இலை குளியல் எல்லாம் நம்ம மாசம் மாசம் போடணும்னா அதுக்கு வாழை இலை வாங்கணும், மண்ணு வாங்கணும்னா மண்ணு வாங்கணும். சரியா? இப்படி ஒவ்வொன்னா அந்த இடத்துல நம்ம குடுக்கறது வெரி பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதற்கு கொஞ்சம் நம்ம பொருளாதாரம் தேவையா இருக்கும். ஆனா அந்த பொருளாதாரத்துக்கு நம்ம முடியாதவங்கன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. நீங்க தாராளமா வரலாம். சரிங்களா? இப்போ உண்மையாலுமே ஒரு மாசத்திற்கு ஒரு ரூ. 1500 நம்ம வச்சிருக்கிறோம். 3 நாளைக்கும் சேர்த்து ஒரு ரூ. 1500 வச்சிருக்கிறோம். அதுவும் கொடுக்க முடியாதவங்கன்னு ஒரு சிலர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க ஆனா உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா, நீங்க நிச்சயமா கலந்துக்கலாம். சரிதானுங்களா? அது ஒரு பெரிய பொருளாதாரம் ஒரு பெரும் பொருட்டு அல்ல. ஆனா உங்களுக்கு அதுல தீவிர ஆர்வம் இருந்ததுன்னா, அந்த பொருளாதாரத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம்? மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். முடிஞ்சத ஷேர் பண்ணலாம். முடியலைன்னா பரவாயில்ல. ஆன்மீகம் பணத்தால நிற்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய ஒரே அடிப்படை நோக்கம். அப்போ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கூட நீங்க சொல்லி ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமா நம்மால முடிந்த சப்போர்ட் பண்ணலாம். இயற்கை இருக்கிறவங்க மூலமா நமக்கு அந்த சப்போர்ட்டை நிச்சயமா பண்ணுன்னு நான் நம்புறேன். இதுவரைக்கும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்குது. கண்டிப்பா நம்புறேன், நம்புவோம். சிறப்பா நடக்கும். சரிங்களா? அதனால நீங்க குறிப்பாக இறை ஆசிரியர்களாக இருக்கிற நீங்க எல்லாருமே நிச்சயமா இந்த பயிற்சியில கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்க. இது அதனாலதான் 2 விதத்திலே ஏற்பாடு செய்யறோம். ஆன்லைன்லயே இந்த பயிற்சி நம்ம குடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு எப்படியாவது இந்த பயிற்சி சேர்ந்தரணும். ஏன்னா கொஞ்சம் வயதானவங்க இருப்பாங்க, அல்லது வெளிநாடுகள்ல இருப்பாங்க, வெளி ஊர்கள்ல இருப்பாங்க. அவங்க மாதம் மாதம் வர முடியாது. தொலைவில் இருக்கிறவங்க வர முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஆனா அவங்களுக்கு இந்த ஞானம் போய் சேரணும். எதுவுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு இப்படியாவது கிடைச்சிருச்சே அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்லயே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே இதுல இணையருக்கு நீங்க முயற்சி பண்ணணும். சரிங்களா? நானு புதிய இறையாசிரியர் பயிற்சி இருக்கிற அன்பர்களுக்கும் இதைத்தான் நம்ம அப்படியே இதை பத்தி நம்ம சொல்ல போறோம். அவங்களுக்கும் இதேதான் கண்டிஷன். ஏன்னா இங்க இறை ஆசிரியர்களுக்கு முதன்மை முக்கியத்துவம். ஆக்சுவலா இது உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா நடத்தணும்னு தான் ஏற்பாடு பண்ணணும். ஆனா இப்ப நம்மளோட கட்டுப்பாட பணி இதெல்லாம் போயிட்டு இருக்கிற காரணத்தாலதான் நம்ம ஒரு சிறு கட்டணத்தை வாங்குறோம். இன் ஃபியூச்சர் இந்த வகுப்பு மக்களுடைய நன்கொடை டொனேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ட்ரஸ்ட்ல எப்பவுமே ஃபண்டு பணம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல விஷயத்துக்கு செலவாயிட்டே இருக்கணும். ஏன்னா பணம் செலவாக செலவாகத்தான் வரவு வரும்னு சொல்லுவாங்க. இப்ப நல்ல விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணத்தான் நல்லவங்க இதை நம்பி கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போ இன் ஃபியூச்சர் இதுல எல்லா பயிற்சியும் இலவசமா நடத்தணும். இன்னைக்கு நடக்குது. பிரம்மகுமாரிகள் இயக்கம் முழுக்க முழுக்க ஃப்ரீயா நடக்குது. சரியானுங்களா? கோடிக்கணக்கான நண்பர்கள் அந்த பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. டெய்லி ஒரு நாளைக்கு ₹1 கொடுக்குறாங்க. நான் அதுதான் நம்முடைய இலக்கா வச்சிருக்கேன் நான். சரிங்களா? நம்ம அமைப்பிலையும் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா டெய்லி ₹1 கொடுத்தாங்கன்னா டெய்லி ₹1000. இப்ப இந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம 1,00,000 பேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த்ல இறை சாதனை மார்க்கத்துல 1,00,000 பேர் ஆன்மீக நன்கொடையாளர்களா உருவாக்கிட்டோம்னா டெய்லி ₹1,00,000 நம்ம ட்ரஸ்டுக்கு வந்துடும். அது போதும். இங்க ஊருப்பட்ட பயிற்சியை நடத்தலாம்.
பட் இதை நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வரணும். பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல 1 கோடி பேர் டெய்லி ₹1 கொடுக்குறாங்களாம். அப்ப டெய்லி ₹1 கோடி அங்க வருது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க லட்சக்கணக்கான பேருக்கு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விபாசனா புத்தரோட தியான முறை உலகம் முழுக்க ஃப்ரீ தான், வித் ஃபுட் அகாமடேஷனோட. இப்ப நீங்க போனாலும் ஃப்ரீ தான். 10 நாள், 20 நாள், 30 நாள் பயிற்சி. நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விரும்புற தொகையை கொடுத்துட்டு வரலாம், கொடுக்காமே வரலாம். அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு நிறைய பேர் டொனேஷன் பண்றவங்க இருக்காங்க. அப்போ நம்முடைய அமைப்பு வரும் காலத்துல அப்படி மாறணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் பண்றோம். நிச்சயமா ஒரு நாள் அது மாறும். இப்போதைக்கு நம்மளால முடிந்த கொஞ்சம் பங்களிப்பு கொடுக்குறோம். முடியலைனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பயிற்சியில இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஆர்வமும் பயிற்சிக்கான நேரமும் இருந்தா போதும். அதனால அந்த வாய்ப்பை நீங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நாளைக்கு நடக்குமா அப்படின்னு என்னால சொல்ல முடியல. சரி, எது எப்ப எப்படி மாறும்னு நம்மால சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற போதே அதை பயன்படுத்திக் கொள்ளணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அப்படிதான். சரிங்களா? இதுக்கு என்ன தடையா இருக்கும்னு என்னால எதையும் உங்களுக்கு சொல்ல முடியல. நீங்க ஆன்லைன்லயே அட்டன் பண்ணாலும் காலையில 5 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் பயிற்சி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கேப் கொடுப்போம். அப்புறம் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 1 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஒரு 2, 3 மணி நேரம் கேப் இருக்கும். அப்புறம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஒரு 7 மணி வரைக்கும் பயிற்சி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். அப்ப நீங்க குடும்பத்தில் இருந்துட்டு கூட இந்த பயிற்சியை நீங்க சிறப்பா அட்டன் பண்ண முடியும். முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை. நீங்க குடும்ப கடமையை செய்துட்டே இது செய்யலாம். பட் ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்களுக்கு என்னன்னா, அந்த டைரக்ட் கோர்ஸ் இப்ப நான் சிரிப்பு யோகான்னு நடத்துறோம். அங்க கண்டிப்பா சிரிப்பு யோகா நடத்துவோம். ஏன்னா அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. குறிப்பா இந்த சிவசைலத்துல போய் ஒரு 1/2 மணி நேரம் சிரிப்பு யோகா நடத்திட்டு ஒரு தியானம் பண்ணும் பாருங்க. உண்மையாலுமே அந்த சைலண்ட் ஸ்டேட் போயிருச்சு. புதிய அன்பர்கள் அதுக்கு அத்தனை பேரும். ஆனா நல்லா பிராக்டிஸ் பண்ணாங்க, நல்லா அந்த என்ஜாய் பண்ணாங்க. சைலண்ட்னா அப்படி ஒரு சைலண்ட்டுங்க. மெடிடேஷன்ல துரியாதீதம் வந்தா எப்படி சைலண்ட் வருமோ அப்படி ஒரு சைலண்ட் அங்க. அவங்களும் நல்லா ஃபீல் பண்ணி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய தெரப்பீஸ் இருக்கு. சரிதானுங்களா? ஜிப்ரீஷ் ஒரு அற்புதமான தெரப்பி. சரிதானுங்களா? கிரையிங் தெரப்பி இருக்கு. இப்படியெல்லாம் நிறைய தெரப்பீஸ் இருக்கு. பார்ப்போம் நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டா அது பண்ண முடியுமோ அதை பண்றோம். அதனால இன்னும் நடனங்கள் எல்லாமே அதுல இணைத்து இருக்கிறோம். ஏன்னா நம்ம உணர்வுகள் எல்லாம் அடக்கி வச்சு வச்சுதான் நம்ம உடல்ல பல நோய்கள். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படணும். அதை நம்ம விழிப்புணர்வா கவனிக்கும் போது நம்ம உடலுக்குள்ள அடக்கி வைத்த உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படும். அதுதான் விபாசனால குறிப்பா உடலை கவனிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. உடல்ல இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம் உள்ள ஒரு முடிச்சு முடிச்சாக இறுக்கமாக தேங்கி கிடக்குது. அதையெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு பல நுட்பங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே அதுல பயன்படுத்த போறோம். அதனால ஒரு என்ஜாய்மெண்ட்டாவும் இருக்கும் அந்த நிகழ்ச்சி. ஒரே தத்துவமா போட்டு பேசியும் போகாது. நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ற மாதிரியும் அந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். பக்கத்தால கொடிவேரி டேம் இருக்கு. வாய்ப்பு இருந்தா அங்க போய் இயற்கையோட ஒரு நாள் குளியல் அல்லது இயற்கை காட்சிகள் பக்கத்தால் இருக்கிற இடங்களை பார்த்துட்டு வர்ற மாதிரியும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு விஷயமாக அது இருக்கும்னு நிச்சயமா நம்பலாம். பக்கத்தால் ஒரு அற்புதமான கோவில் இருக்கு. பழமையான ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில தியானங்கள் நம்ம நல்லா செய்ய முடியும். சரி, இப்படி இன்னும் உங்களுடைய வேற ஏதாவது நுட்பங்கள், ஏதாவது இது கொடுத்தா மக்களுக்கு பெரிய பலனா இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு நீங்க கற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு விஷயத்த, நுட்பத்தை, தியானத்தை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப இது கிடைத்தற்கரிய வாய்ப்பாக இருக்கும். நிச்சயமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். குறிப்பாக இறை ஆசிரியர்களாக இருக்கிறவங்க இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன்.
சரிங்களா? இது உங்களை சேர்க்கணும் அப்படின்னு ஒன்றும் நோக்கம் இல்லை. அதாவது சேர்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு அங்க 10 பேர் வந்தாலும் பயிற்சி நடக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. சரியானுங்களா? ஏன்னா அது நான் இறையுணர்வு பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சியா கூட நான் வச்சுக்கிறேன். சரிதானுங்களா? நாம பண்ணி ஆகணும்னா எல்லாரும் சேர்ந்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு பண்றப்ப நாமளும் சேர்ந்து பண்ணுவோம். சுயநலம் தான், பொது நலம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றப்ப நான் உட்கார்ந்து பயிற்சி பண்ணுவேன்ல. சரியானுங்களா? எல்லாமே சுயநலம் தான். இப்ப நாம மேம்படும் போது கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல ஒரு மேம்பாடு நடக்கும். அப்ப நம்ம இணைஞ்சு எல்லாரும் சேர்ந்து செய்யறப்போ இன்னும் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதைய சொல்றதுக்கு நினைக்கிறேன். சரி, வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துங்க. சரிங்களா? ஏன்னா வாய்ப்பு எப்பவுமே இயற்கையில கிடைக்காது. இந்த வாய்ப்பு நான் ரொம்ப நாளா ஏங்கி கொண்டிருந்த விஷயம். ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப வருஷமா. இந்த இறையுணர்வுங்கிறது ஏதோ இப்பிறவில இறையுணர்வு நான் இன்னைக்கு தொடங்குனதா நினைச்சிடாதீங்க. இதனால ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கி நடத்தியாச்சு. நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து அந்த பயிற்சிகள்ல இணைந்து மேற்கொண்டாங்க. அது எங்களோட மன்றம் அதை சிறப்பா நடத்துதுன்னு தெரிஞ்சது பிடிக்காத சிலவர் வந்து அதையும் நிறுத்திட்டாங்க. பல பல விஷயங்கள் அதுக்குள்ள நடந்திருக்கு. அப்ப இது வந்து எப்போ இன்னைக்கு நேத்து நடத்த முயற்சி, திடீர்னு முயற்சி நினைக்க வேண்டாம். பல ஆண்டுகளா நான் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம். நாம் எல்லாரும் இறை உணர்வாளர்களாக ஒரு ஞானியைப் போல நம்ம எல்லாம் வாழணும். நம்மளை பார்த்து எல்லாரும் மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நாம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இப்பதான் நமக்கு காலம் கனிந்து அதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கு. நம்ம நேரடி வகுப்புகள் கூட இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு நம்ம திட்டமிட்டோம். சரிங்களா? ஆனா அது வெறும் 3 நாள் வகுப்பு. அது அங்கேயும் இங்கேயும் போய் நடத்தும் போது அதற்கான செலவுகள் இதெல்லாமே சிரமமா இருக்கிற காரணத்தினால நம்ம அதை பண்ணல. இப்ப நமக்குன்னு ஒரு இடம் அமைஞ்சு, நமக்குன்னு ஒரு சூழல் அமைஞ்சு, காலம் கைகூடி கனிஞ்சு வந்திருக்கு. அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சரிதானுங்களா? இப்ப எல்லா ஆசிரியர்களும் வர்றதுக்கும் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பெரிய பெரிய நிலையில இருக்கிறாங்க. பல பணிகள்லயும் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் ஒன்று கூடி வந்து நம்மை உயர்த்துறதுக்கு வர்றப்ப நாம தான் அதை பிடிச்சுக்கணும். 7 பேர் சேர்ந்து நம்மளை தூக்கறதுக்கு வர்றாங்கன்னா நாம ஒன்னையாவது பிடிக்கணும்ல. அப்பதான் நாம லிஃப்ட் ஆகி மேல வர முடியும். அதனால நல்ல வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் மீண்டும் மீண்டும். சரி. வேற என்ன இருக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு? சரி, இன்னொன்னு விழிப்புணர்வை பத்தி பேசணும். அதை நான் ஈவினிங் இன்னைக்கு சொற்பொழிவுல அதைத்தான் பத்தி பேச போறேன். ஒரு 1 மணி நேரம் 48 நிமிடத்தில் ஞானம் பெறும் ரகசியம் அப்படிங்கிறதுல விழிப்புணர்வுனா என்ன, அது நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது, நாம எவ்வளவு அதை பெறதுக்கு முயற்சி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணா ஈஸியா அதை அடைய முடியும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இன்று மாலை சிந்திப்போம். ஏன்னா விழிப்புணர்வு பற்றி மகரிஷி பேசலின்னு நிறைய பேர் வேற சொல்றாங்க. சரிதானுங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. மகரிஷி நிறைய இடத்துல விழிப்புணர்வை பத்தி பேசியிருக்கிறாங்க. குறிப்பா ஆகிரை தியானம் கொடுக்கறப்பவே அவர் சொல்றதே விழிப்புணர்வா இரு, அந்த வார்த்தை தான் பயன்படுத்தல. புரியுதா இல்லைங்களா? அயரா விழிப்பு நிலையை எத்தனை இடத்துல மகரிஷி பயன்படுத்தி இருக்கிறாங்க. விளைவறிந்த விழிப்பு நிலையை எத்தனை இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க இல்லையா? ஆகினை தியானம் கொடுத்த உடனே அவர் சொல்றது, எந்த புலன் அனுபவம் பெறும்போதும் குரு மையத்தில் நினைச்சு கொள்ளுங்கன்னா அதுதான் விழிப்புணர்வு. நிறைய பேர் இது என்னன்னு புரியல. எந்த செயல் செய்யறப்போ உன்னோட கவனம் எங்க இருக்கணும்? உருவ மையத்தில் இருக்கணும். அப்படியே இருக்கிறோம் நம்ம? யாரும் இல்லையே. அதுக்கு மேல ஒரு பெரிய பிராக்டிஸ் ஒண்ணும் இல்லை விழிப்புணர்வுக்கு. சரி, அது நுட்பமெல்லாம் எப்படி பண்றது, என்ன பண்ணா நம்ம இறையுணர்வை மிக விரைவில் அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இது மாலை நேர சிந்தனையில சிந்திப்போம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதையில நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாதை கொஞ்சம் கடினமான பாதையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. பட் போற இலக்கு உயர்ந்த இலக்கா இருக்கிறதுனால பாதை கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நாம பயணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? சதுரகிரியில மேல போய் சுந்தரலிங்கம் சந்தனலிங்கத்தை நீங்க தரிசிக்கணும், அந்த இயற்கையை அங்க போய் அனுபவிக்கணும், அந்த அமைதியை நீங்க உணரணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பாதை
பயணம் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு நடந்து தான் ஆகணும் இல்லையா? அது போல நம்ம இறையுணர்வை பெறணுங்கிற நோக்கத்துல போயிட்டு இருக்கிறோம். அது எல்லா துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த பிறவியினுடைய நோக்கம் இந்த உலகத்துல இந்த பூமியில சில 1000 பேர்கள் கூட பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இதனால் வரைக்கும் பல்லாயிரம் கோடி மக்கள்ல ஒரு 1000 ஒரு சில 1000 பேருக்கு மட்டும்தான் அந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆனா இதுக்கு மலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு குருமார்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு. இந்த மகரிஷிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லா குருமார்களுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கு. சித்தர்களுடைய ஆற்றல் நமக்கு துணை இருக்கு. அப்ப எளிமையா நம்மால அந்த நிலையை அடைய முடியும். பட் நாம தான் கொஞ்சம் திட்டமிட்டு அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? சிறப்பாக செய்வோம். அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆடியோவை நான் வந்து இறை சாதனை மார்க்கத்தினுடைய புதிய ஆசிரியர்களுக்கும் இந்த விளக்கத்தை நான் ஒரு முறை கொடுக்க முயற்சி பண்றேன். இந்த ஆசிரியர்கள் சிறப்பா இதுல உயர்ந்து வரக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இறையர்களும் குருவர்களும் துணை நின்று வழிநடத்தும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.